Hello friends, welcome to Sasi Samayal. வணக்க சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இந்த வீடியோல சேமியா ஃப்ரூட் கஸ்டர்ட் பவுடரை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான சேமியா கஸ்டர்ட் ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் கிளிக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பேன் எடுத்துக்கலாங்க. பேனில் ஒரு 2 ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துக்கலாங்க. சேமியாவை நல்லா இந்த நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நெய்யில் நல்லா வறுந்து வந்துடுச்சு. நல்லா லைட்டாக உங்களுக்கு கோல்டு ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. அதனால் 4 கப்பு எடுத்துக்கலாம். நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாலை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ பால் நல்லா கொதி வருதுங்க. இப்போ கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த சேமியாவை வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போது 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ சேமியா வெந்து வரட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடருங்க 1 கப்பில் எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு கஸ்டர்ட் பவுடரு. இப்போ இந்த பாலில் இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்படி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கட்டி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். இது உடனே கட்டிப்பட்டு வந்துடுங்க. நீங்கள் கொஞ்சம் விடாமல் கலந்து விட்டுட்டே வாங்க. ஒரு நிமிஷம் அளவுக்கு இந்த மாதிரி கலந்தால் போதும். பாருங்கள், இப்போ எவ்வளோ கட்டி ஆகிட்டு வந்துருச்சு. முதல்ல தண்ணியாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கட்டி ஆகிருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா கூலிங்காக ஆகட்டுங்க. அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. ஓரளவுக்கு வெதுப்பாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம இந்த கஸ்டர்ட் சேமியாவை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரூட் சேர்த்துக்கலாங்க மேலே. நான் இப்போ மாதுளப்பழம் ஃப்ரூட் சேர்த்துருக்கேன். திரும்பவும் மேலே கொஞ்சம் கஸ்டர்ட் சேமியா, பனானா சேர்த்துக்கலாங்க. மேலே கொஞ்சம் மாதுளப்பழம், மறுபடியும் கொஞ்சம் கஸ்டர்ட், மேலே கிரேப்ஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த ஃப்ரூட்டு தான் சேர்க்கணும், இந்த ஃப்ரூட்டு தான் சேர்க்க வேணான்றது இல்லைங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்டு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸு நட்ஸு எது வேணாலும் சேர்த்து நீங்கள் டெக்கரேட் கொடுத்துக்கலாங்க. இப்போ பப்பாயா சேர்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு டம்ளரையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஃப்ரூட்ஸு எது வேணாலும் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக ரெடியாகி வந்திருக்குங்க. இதே போல் கஸ்டர்ட் பவுடரை வச்சு பிரெட்டு பாலை வச்சு ஒரு டிசர்ட் எப்படி செய்யுதுன்னு ரைட் சைடில் இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.